விருதுநகர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்ணன் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். விருதுநகரின் 72வது குடியரசு தின விழா கொண்டாட்டம் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்ணன் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். பின்பு காவலர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். அமைதியை விரும்பும் விதமாக வெள்ளை புறாக்களை பறக்கவிட்டார். தேசிய கொடியின் 3 வண்ணங்களில் பலூன்களை பறக்கவிட்டார். அதனைத் தொடர்ந்து காவல்துறையில் வீரதீர செயல்களில் ஈடுபட்ட காவலர்களுக்கு பதக்கமும் சான்றிதழ்களும் வழங்கினார். மேலும் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணிபுரிந்த 747 பயனாளிகளுக்கு 21,98,719 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்தியாவினுடைய மூவர்ண கொடி இதோ கம்பீர வரம். இதோ இந்த கொடி பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. வெறும் காற்றினால் மட்டுமல்ல, பல எண்ணற்ற தியாகிகளின் மூச்சு காற்றினாலும் கூட இந்த கொடி மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய காவல்துறை தன்னுடைய அணிவகுப்பினுடைய ராணுவத்தினுடைய அடையாளமாக இங்கே அணிவகுப்பு நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கு பொது உடைமை. அணிவகுப்பினை அழகு செய்து கொண்டிருக்கின்றார்கள். விட்டு விடுதலையாகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியை போலே என்று சொன்ன பாரதியினுடைய வரிகள். படையணி 2னுடைய பிளாட்டூன் கமாண்டராக திருமதி கே. கோகிலா அவர்கள் தலைமையேற்று வந்து கொண்டிருக்கின்றார்கள். படையணி பிரிவு 3ற்கு தலைமையேற்று திரு ஆர். மணிகண்டன் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். படை தொடர்ந்து மூவர்ண கொடியை அடையாளப்படுத்தும் வண்ணங்களை இதோ விண்ணை முட்ட நிகழ்வு. முதலாவதாக திரு எம். கருப்பசாமி மனித ஆழ்கடத்தல் பிரிவு, திரு டி. காளிராஜ்